கைஸ் இந்த வீடியோவில் உங்ககிட்ட எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன்னா தெப்பம் தான். 3 நாளாகவே வந்து எல்லா கோவில்லையுமே தெப்பம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குற கோவில் வந்து எங்கே இருக்குது, நாங்கள் கரெக்ட் டைமுக்கு வந்து ரீச் ஆனோமா, அந்த தெப்பம்னா எப்படி பண்ணுவாங்க எல்லாமே இந்த வீடியோவில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஓகேவா? கஜபேஸ்வரர் கோவிலில் வந்து 7:30க்கே தெப்பம் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஃபாஸ்ட்டாக போங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் வீட்டிலேருந்து எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் இல்லை, ஐயம்பேட்டையில் இருக்குது. அங்கேருந்து இந்த கோவிலுக்கு வரணுன்னா மேக்ஸிமம் 20 மினிட்ஸ், ஏன்னா டிராஃபிக் இருக்குது இல்லையா, ஸோ 20 மினிட்ஸ் மேக்ஸிமம் வந்து எடுக்கும், அதுக்கு மேலே எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் அந்த டிராஃபிக்லாம் தாண்டி வந்து ரீச் ஆகிறதுக்கு ஒரு 7:40 ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை அது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல. நாங்கள் அந்த கோவில் வாசலில் காலை எடுத்து வைக்கிறோம், பட்டாசு வெடித்து அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. தெப்பம் வந்து நான் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன், இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. பிகாஸ் சென்னையிலேருந்து சென்னையில் தான் இருந்தேன், அதனால் அங்கே வந்து வீட்டுக்கிட்ட இருக்க கோயிலுக்கு போயிட்டு விட்டுருவோம். நாங்கள் அவ்வளோவா வெளியே அதுமாரி கோயிலுக்காக போக மாட்டோம். பட் மேரேஜ் ஆகி ஐயம்பேட்டை காஞ்சிபுரம் கிட்ட இருக்க ஐயம்பேட்டைக்கு வந்துட்டேன் நான். இங்கே வந்ததுலேருந்து கோவில் நிறைய கோவிலுக்கு போயிருக்கேன். அதுலேயும் நீங்கள் வீடியோவில் பார்க்குற கஜபேஸ்வரர் கோவில் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கோவில். அடிக்கடி நாங்கள் வர ஸ்பாட்டுமே தான். ஓகே, தெப்பம் வந்து பார்த்திங்கன்னா சாமியை வந்து அலங்காரம் பண்ணி இது மாதிரி குளத்தை வந்து 7 வாட்டி சுற்றி வருவாங்க, ஓகேவா? நான் வந்து சீக்கிரமாக போய் அந்த ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே உட்காந்து வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் உள்ளே போனால் க்ரௌடு, நிற்க கூட இடம் இல்லை. ஒருத்தங்க வந்து தாடையிலே இடிக்கிறாங்க, ஒருத்தங்க வந்து முடியை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு க்ரௌடு, என்னால் வந்து ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல, அந்த ஒரு கவலை இருந்துச்சு. பட் இந்த டைமில் வந்து வீடியோ எடுக்கிறது பாசிபிள் கிடையாது. அதுக்கு வீடியோ எடுக்கணுன்னா சீக்கிரமாக போகணும். பட் நாங்கள் லேட்டாக போயிட்டோம், எங்களுக்கு வந்து அழகாக வீடியோ எடுக்கிற வாய்ப்பு கிடைக்கல. தான் வந்து 7 வாட்டி அந்த தெப்பம் வந்து சுற்றுவாங்க. எல்லாமே வந்து ஒரு 4 வாட்டி முடியும் போதே மக்கள் எல்லாருமே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பிரசாதம் வந்து பக்கத்துலேயே கொடுத்தனால எல்லாமே வந்து இது பார்க்கறத வந்து முடிச்சுட்டு அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, இவ்வளோ க்ரௌடு வந்து ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் வந்து கோவில் பிரசாதம் புளியோதரை பொங்கல்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஆள் நான். ஆனால் தெப்பம் முடிஞ்சு ஓகே பிரசாதம் வாங்க லைனில் நிற்கலான்னு போகும்போது லைன் வந்து ட்ரெயினோட பெருசாக போயிட்டே இருந்துச்சு. ஓகே, பிரசாதம் வேணும்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம் நாங்கள். அப்போ சைட் ஸ்டேஜில் வந்து சின்ன பசங்க வந்து டான்ஸ் ஆடிட்டுருந்தாங்க, எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே, நம்மளும் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப அழகாக ஆடினாங்க, 2 குரூப்பாக வந்து பிரிஞ்சு ஆடிட்டு இருந்தாங்க. தெப்பத்தை வந்து லைவ் பண்ணணுன்னு ஆசை. பட் லாஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதுமாதிரி லைவ் பண்ணி என் கைப்பட்டு தெரியாமல் டெலீட் ஆகிடுச்சு. அதனால் லைவ் பண்ணாமல் நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன்.